வணக்கம். வெள்ளை சோளத்தில் நிறைய சத்து இருக்குங்க. இந்த வெள்ளை சோளத்தை வச்சு இன்றைக்கி நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சோளத்தில் விட்டமின் B1, B2, B6, அயன், காப்பர், மெக்னீஷியம், நார் சத்து இதெல்லாம் இருக்குங்க. நம்மளுடைய சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னும் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. அதனால் இந்த வெள்ளை சோளத்தை யூஸ் பண்ணி நம்ம இட்லிக்கு இன்றைக்கி மாவு அரைக்கலாம். இந்த டம்ளரில் தான் அளவு எடுத்திருக்கேன். இதில் 2 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரமாவது சோளம் ஊறணுங்க. அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் நான் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்து அரைச்சிக்கிறேன். நம்ம தோசைக்கு அரைக்கிறத காட்டிலும் இட்லிக்கு அரைக்கும்போது உளுந்து தனியாக அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு கிரைண்டர் உளுந்து சைடில் நிற்கும். அதனால் நான் இது போல் ஒரு ஸ்பேட்சில் வச்சு சைடில் இருக்கிற உளுந்தெல்லாம் தள்ளி விட்டுப்பேன். நமக்கு கொஞ்சம் சேஃப்டியும் கூட. கை வச்சு அரைக்கும்போது ஏதாவது நமக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் இது போல் ஸ்பேட்சில் வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சோளமும் அரிசியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணுங்க. ரொம்ப நைஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நொய் பதமாக, ரொம்ப நொய்யாக இருக்கக்கூடாது. ரவை சைஸை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உளுந்தும் அரிசி மாவும் சோள மாவும் சேர்த்து அரைச்சிட்டோமா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கையால் ஈவனாக கலக்கணுங்க. கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு கையால் கலந்தால் தான் புளிச்சு வர்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாத இது போல் சிறுதானியெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சிடும். இது நல்லா அப்படியே நம்ம மூடி வச்சிடலைன்னா ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தாலே நல்லா பொங்கி வந்திருக்குங்க மாவு. நான் மதியம்தான் அரைச்சி வச்சுருந்தேன். நைட்டு டிஃபனுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு மாவு. அவ்வளோதான். இது நல்லா நம்ம ஓவராக கலந்து கொடுக்காம சும்மா லேசியாக கலந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி துணியில் மாவு ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி சூடாக இருக்கிற இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இட்லி ரொம்பவே ரெடி ஆகிட்டு வந்துடும். இந்த இட்லி கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. அவ்வளோதான், நம்மளுடைய சோள இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது.